வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள், கெஸ்ட் ஹவுஸ்கள் மற்றும் இருசக்கர 4 சக்கர வாகன வாடகை நிறுவனங்களில் சிறப்பு சோதனை மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது மட்டுமின்றி வார இறுதி நாட்கள் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருகை தந்துள்ளனர். இந்நிலையில் சோதனையானது பல்வேறு பகுதிகளில் தொடர்கின்றது. அது மட்டுமின்றி வாகன சோதனைகளிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி உதயஞ்சலை காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் தீவிர சோதனையில் மேற்கொண்டார்கள். அப்பொழுது ஹோட்டல்கள், லாட்ஜ்கள், கெஸ்ட் ஹவுஸ்கள் மற்றும் தங்கும் இடங்களில் தங்கும் ஒவ்வொரு நபரிடமும் ஆதார், பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட அரசு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள ஆவணங்களை பெற்று சரிபார்த்த பின்னரே அறை வழங்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தங்கும் நிறுவனங்கள் அவர்களின் விவரங்களை கட்டாயம் ஃபார்ம் மூலம் பதிவு செய்து உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் இடங்களில் நுழைவாயில், வெளியேறும் பகுதி, வரவேற்பு அறை மற்றும் நடைபாதைகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் உயர் தெளிவுத்திறன் கொண்ட சிசிடிவி கேமராக்கள் 24 மணி நேரமும் செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் பதிவுகளை போலீசார் கேட்கும் நேரத்தில் வழங்கும் வகையில் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தினசரி தங்கும் விருந்தினர்களின் விவரங்கள் அடங்கிய பதிவேடுகளை முறையாக பராமரித்து போலீசார் அறிவுறுத்தும் வகையில் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை வாடகைக்கு வழங்கும் நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களின் அடையாள விவரங்களை முறையாக சரிபார்க்க வேண்டும். அசல் அடையாள ஆவணம், செல்லுபடியாகும் ஓட்டுநர் உரிமத்தின் நகல் மற்றும் தொடர்பு எண் உள்ளிட்ட விவரங்களை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். முறையான ஆவணங்கள் இல்லாத வாகனங்களை வாடகைக்கு வழங்க கூடாது என்றும், நீண்ட நேரமாக ஆள் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அல்லது உரிய ஆவணங்கள் இல்லாமல் வாடகைக்கு விடப்பட்டுள்ள வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர். இதனிடையே ஹோட்டல்கள் மட்டுமின்றி பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், கடலோர பகுதிகள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் போலீசார் மற்றும் சிறப்பு குழுவினர் திடீர் சோதனை மற்றும் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். சந்தேகத்திற்கிடமான நபர்கள், உரிமை கோரப்படாத பொருட்கள் அல்லது அங்கீகாரமற்ற நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள், சொத்து உரிமையாளர்கள் மற்றும் வாடகை வாகன நிறுவனங்கள் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும், அவசர உதவிக்கு 112 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் புதுச்சேரி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் தங்கும் இடங்கள் மற்றும் வாடகை வாகன நிறுவனங்களுக்கு போலீசார் பல்வேறு பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளனர். நம் பாரத மண்ணின் 80வது சுதந்திர பெருவிழாவை கொண்டாடும் இந்த இனிய வேளையில் காமராஜ் நகர் தொகுதி மக்கள் அனைவருக்கும், புதுச்சேரி மாநில பெருமக்களுக்கும் எனது இதயபூர்வமான நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் தெரிவித்துள்ளார். அந்நிய ஆட்சி எதிர்த்து தாய்நாட்டின் விடியலுக்காக தங்களின் இன்னுயிரை ஈந்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர்களின் அளப்பரிய அர்ப்பணிப்பை இந்நாளில் நன்றியோடு போற்றி வணங்கவும். அவர்களின் எண்ணற்ற போராட்டங்களும் உறுதிமிக்க நெறிகளுமே இன்றைக்கு நாம் அனுபவிக்கும் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளன. அதேபோன்று நமது யூனியன் பிரதேசம் இந்திய கூட்டாட்சியோடு அதிகாரப்பூர்வமாக இணைந்து செயலாற்ற தொடங்கிய 1962 ஆகஸ்ட் 16ஆம் தேதியின் வரலாற்று முக்கியத்துவத்தையும் நாம் பேரார்வத்தோடு நினைவு கூர்கின்றோம். அமைதியும் பண்பாட்டு செறிவும் நிறைந்த நமது மாநிலம் கல்வி, சுகாதாரம் மற்றும் வணிகத்துறைகளில் விரைவான பாதையில் பீடுநடை போட்டு வருகின்றது. வளமும் வலிமையும் மிக்க சமுதாயத்தை கட்டி எழுப்பவும், எமது காமராஜ் நகர் தொகுதியை அனைத்து துறைகளிலும் மாதிரி தொகுதியாக உயர்த்தவும் நம் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம் என உறுதியேற்போம் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற வீடுதோறும் தேசிய கொடி இயக்க கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் கைகளில் தேசிய கொடி ஏந்தி தேசப்பற்றை வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் துவக்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் விக்னேஷ் கண்ணன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். தேசிய கொடியுடன் மாணவர்கள் அணிவகுத்து நின்ற காட்சி சுதந்திர தின விழாவின் தேசப்பற்ற உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்தது. வில்லியனூர் தில்லை நகரை
நகரை சேர்ந்த சகோதரர்கள் பாபு, ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்து பாபு ட்ரேடர்ஸ் என்ற பெயரில் அரிசி கடை நடத்தி வருகின்றனர். நேற்றிரவு சாமியார்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பெருமாளின் மகன் ரவுடி வினோத் கடைக்கு வந்து பாபுவிடம் மாமூல் கேட்டுள்ளார். மேலும் மார்க்கெட்டில் வீதியில் உள்ள மற்ற கடைகளிலும் மாமூல் வசூலித்து தருமாறு கூறியுள்ளார். சிறிது நேரத்தில் மீண்டும் கடைக்கு வந்த வினோத் மாமூல் பணத்தை தருமாறு கேட்டுள்ளார். பாபு பணம் தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த வினோத் இருசக்கர வாகனத்தில் வந்து கடை மீது அடுத்தடுத்து 3 பெட்ரோல் குண்டுகளை வீசி பாபுவுக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது கடைக்குள் பாபு மற்றும் அவரது மனைவி திரிபுர சுந்தரி இருந்துள்ளனர். பெட்ரோல் குண்டுகள் வெடித்ததில் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். வெடிச்சத்தம் கேட்டு பொதுமக்கள் அலறி அடைத்து ஓடியதால் மார்க்கெட் வீதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வெளியூர் போலீசார் தடயங்களை சேகரித்து தப்பி ஓடிய ரவுடி வினோத்தை கைது செய்தனர். போலீசார் வருவதை அறிந்து தப்பி ஓட முயன்றபோது கீழே விழுந்ததில் அவரது வலது மணிக்கட்டில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவரது கையில் கட்டு போட்ட போலீசார் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியின் முதலமைச்சரும் நகர தந்தை என அழைக்கப்பட்டவருமான ஏதுவார் குபேர் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி கடற்கரை பாரதி பூங்கா அருகே அமைந்துள்ள ஏதுவார் குபேரின் சிலைக்கு அரசு சார்பில் அமைச்சர் ராஜ்வேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஏதுவார் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செங்கேழ்நீர் அம்மன் கோவில் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் 5வது வெள்ளிக்கிழமையன்று தேரோட்டம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த தேரோட்டத்தை பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்து அப்பொழுதைய ஆளுநர் ஜோப்ளே வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். இதன்பின் ஒவ்வொரு ஆண்டும் தேரை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்கள் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைப்பது மரபாக இருந்து வருகின்றது. அதன்படி செங்கேழ்நீர் அம்மன் கோவிலில் கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. தினந்தோறும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திரு வீதியுலா வந்து நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. பாரம்பரியமாக துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் வடம் பிடித்து இழுத்து செங்கேழ்நீர் அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி மீனவ கிராம மக்கள் மட்டுமல்லாமல் பக்கத்து மாநிலத்தில் உள்ள மீனவ கிராம மக்களும் வருகை தருவதால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பான BCAS வெளியிட்டிருந்த அட்டவணைப்படி நடைபெற்ற இந்த ஒத்திகையின் மூலம் விமான கடத்தல் போன்ற அவசர சூழ்நிலை ஏற்பட்டால் பல்வேறு பாதுகாப்பு மற்றும் மீட்பு அமைப்புகள் ஒருங்கிணைந்து எவ்வாறு செயல்படுகின்றன என்பது சோதிக்கப்பட்டது. ஒத்திகையின் ஒரு பகுதியாக விமான நிலைய பாதுகாப்பு பிரிவின் APSU QRT அதாவது குயிக் ரியாக்ஷன் டீம் வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு உருவகப்படுத்தப்பட்ட சம்பவம் நடைபெற்ற பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து விமான கடத்தல்காரராக நடித்த நபரை கைது செய்து பாதுகாப்பாக அங்கிருந்து அழைத்து சென்றனர். இந்த ஒத்திகையில் தீயணைப்புத்துறை, புதுச்சேரி போலீசார், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன மருத்துவ குழுவினர், ஆம்புலன்ஸ் குழுவினர், இண்டிகோ விமான நிறுவன குழுவினர், இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி விமான நிலைய ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பங்கேற்றனர். மேலும் சென்னை NSG ஹப் சார்பில் பார்வையாளர் ஒருவரும் கலந்து கொண்டு ஒட்டுமொத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையான ஒருங்கிணைப்பை கண்காணித்து மதிப்பீடு செய்தார். மேலும் இந்த ஒத்திகையின் போது தகவல் தொடர்பு, பல்வேறு துறைகளுக்கு இடையான ஒருங்கிணைப்பு மற்றும் அவசர கால நடவடிக்கைகள் உள்ளிட்டவை சோதிக்கப்பட்டன. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட காவல்துறை சார்பில் தேசிய கொடி ஏந்திய படகு பேரணி நடைபெற்றது.
அரசலாறு கடலோர காவல் நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜசேகரன் தேசிய கொடியை அசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். தொடர்ந்து காவல்துறை ரோந்து படகில் கடலுக்குள் சென்று சுமார் 10 நாட்டுகள் மைல் பயணம் மேற்கொண்டார்கள். தொடர்ந்து காவல்துறை ரோந்து படகில் கடலுக்குள் சென்று சுமார் 10 நாட்டுகள் மைல் பயணம் மேற்கொண்டார்கள். தேசிய கொடி ஏந்திய படகுகள் அணிவகுத்து சென்ற நிலையில் காரைக்கால் கடற்கரையில் திரண்டிருந்த பொதுமக்கள் தேசிய கொடிகளை அசைத்து உற்சாக வரவேற்பளித்தனர். நிகழ்ச்சி நிறைவாக மூவண்ண பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன. நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரிகள், மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வைட்டன் பகுதியில் இத்தாலிய பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்படும் GMT ஜெலாட்டோ ஆர்டிசனாலே இத்தாலியானோ நிறுவனத்தின் புதிய கிளை திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கிளை திறந்து வைத்து ஜெலாட்டோ தயாரிப்பு மற்றும் விற்பனை பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் இத்தாலிய பாரம்பரிய முறையில் கைவினை தயாரிப்பாக ஜெலாட்டோ உள்ளிட்ட இனிப்பு வகைகளை வழங்கி வரும் GMT நிறுவனத்தின் 4வது கிளையாக இந்த புதிய கிளை தொடங்கப்பட்டுள்ளது. வைட்டன் டுமாஸ் தெருவில் அமைந்துள்ள இந்த புதிய கிளையில் பல்வேறு வகையான இத்தாலிய ஜெலாட்டோ சுவைகள் மற்றும் இனிப்பு வகைகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கிளை திறந்து வைத்ததுடன் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் புதிய முயற்சிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் GMT நிறுவன நிர்வாகிகள், ஊழியர்கள் மற்றும் அழைப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இத்தாலிய பாரம்பரிய ஜெலாட்டோவை அனுபவிக்கும் வகையில் புதிய கிளை அமைந்துள்ளதாக நிறுவன தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி இந்திராநகர் விரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் வினோத் நவல்சன் தனியார் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். இவரது மனைவி ஜெயன்சி பிரசல்லா. இவர் புதுச்சேரி மத்திய அரசு அலுவலகத்தில் பணியாற்றி வருகின்றார். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி காலை வினோத் நவல்சன் குடும்பத்துடன் திருநெல்வேலிக்கு புறப்பட்டு சென்றார். அவரது மனைவி ஜெயன்சி 2 வயது குழந்தையுடன் விழுப்புரத்தில் உள்ள அவரது பெற்றோர் வீட்டுக்கு சென்றுள்ளார். இதனிடையே வினோத் நவல்சன் வீட்டின் மேல் மாடியில் வாடகைக்கு வசித்து வரும் விஷ்ணு என்பவர் போன் செய்து தனது வீட்டின் கதவை வெளியே யாரோ பூட்டிவிட்டு சென்றுள்ளதாக வினோத்திடம் தெரிவித்தார். இதையடுத்து வினோத் ஜென்சிக்கு தகவல் கூறவே அவர் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கேட்டிலிருந்த பூட்டு மற்றும் வாசல் கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த சுமார் ரூபாய் 50 லட்சம் மதிப்பிலான 45 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 10,000 ரொக்கப்பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டு அறிந்தவர். இதுகுறித்து தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கைரேகை சேகரித்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் எந்த துப்பும் கிடைக்காமல் போலீசார் திணறினர். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நகை, பணத்தை திருடி சென்றவர்கள் குறித்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. அப்பொழுது புதுச்சேரி, திண்டிவனம், ஆற்காடு, ஆரணி, ஆம்பூர் வரை 500க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு நடத்தினர். அப்பொழுது நகைகளை திருடும்போது வீட்டில் இருந்த துண்டு ஒன்றையும் திருடன் திருடி உள்ளார். அந்த துண்டை கழுத்தில் அணிந்து கொண்டு பஸ்ஸில் அவர் சென்றதை போலீசார் கண்டவுடன் அந்த துண்டு குறித்து வீட்டின் உரிமையாளரிடம் உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து திருட்டில் ஈடுபட்டது தமிழகம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அண்ணா சாலை ஈஸ்வரன் தெருவை சேர்ந்த மினி லாரி டிரைவரான கை என்கிற சுந்தர் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். இதைத் தொடர்ந்து ஆம்பூரில் போலீசார் அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் கடந்த ஜூலை 24ஆம் தேதி புதுச்சேரிக்கு டாடா ஏஸ் வாகனம் ஓட்டி வந்தவர் அதனை தனது நண்பரிடம் கொடுத்துவிட்டு தான் கொண்டு வந்த சைக்கிளை எடுத்துக்கொண்டு புதுச்சேரி எல்லை பகுதியான கோரிமேட்டில் 2 நாட்களாக நோட்டமிட்டு சுற்றியுள்ளார். அப்பொழுது அவருக்கு உடந்தையாக
ஆற்காடு பகுதியை சேர்ந்த சுந்தரின் நண்பர்களான செந்தில் மற்றும் மோகன்வேல் ஆகிய இருவரை இருசக்கர வாகனத்தில் வரவழைத்துள்ளார். தொடர்ந்து மூவரும் நோட்டமிட்டதில் ஜென்சி பிரிசில்லாவின் பூட்டப்பட்ட வீட்டை உடைத்து நகை பணம் திருடியுள்ளனர். இதில் திருடி நகைகளை செந்தில் மற்றும் மோகன் இருசக்கர வாகனத்தில் எடுத்துக்கொண்டு ஆற்காடு சென்றுள்ளனர். தொடர்ந்து சுந்தர் பேருந்தில் சென்றுள்ளார். பின்னர் நகைகளை சிலவற்றை விற்பனை செய்து லாட்டரி சீட்டு வாங்குவதும் மது அருந்தி சூதாட்டத்தில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து சுந்தருக்கு உடந்தையாக இருந்த அவரது கூட்டாளிகளான செந்தில்குமார் மற்றும் மோகனவேல் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் கைதானவர்களிடமிருந்து 30 பவுண்ட் நகைகளையும் ரூபாய் 1,12,000 ரொக்க பணத்தையும் பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் சுந்தர் மீது கடந்த 2019ஆம் ஆண்டு புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் ஒரு திருட்டு வழக்கென 6க்கும் மேற்பட்ட வழக்குகளும் தமிழகத்தில் 10 வழக்குகளும் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு வளையலனை விழா நடைபெற்றது. இதில் 1,00,000க்கும் மேற்பட்ட வளையல்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி கயிறு, வளையல்கள் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டதுடன் அறுசுவை அன்னதானமும் நடைபெற்றது. கோவில் நிர்வாகம் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் இணைந்து விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பதிவு பெற்ற மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் MKSP திட்டத்தின் கீழ் காய்கறி விதை தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் MLA ரவிக்குமார் கலந்து கொண்டு வில்லியனூர் மற்றும் மங்களம் தொகுதியைச் சேர்ந்த மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு காய்கறி விதை தொகுப்புகளை வழங்கினார். இந்த விதைகளை வீடுகள் மற்றும் குழுவுக்கு சொந்தமான இடங்களில் பயிரிட்டு குடும்ப தேவையை பூர்த்தி செய்வதுடன் கூடுதல் வருமானம் ஈட்டவும் வாய்ப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலக இணை அதிகாரி கலைமதி, முன்னாள் சேர்மன் பாலமுருகன், சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். விதை தொகுப்புகளை மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஆர்வத்துடன் பெற்றுக் கொண்டனர்.
ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பூரத்தை முன்னிட்டு வளையலணை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான வண்ண வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த அம்மனை திரளான பக்தர்கள் தரிசித்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு, வளையல்கள் உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டன. விழா ஏற்பாடுகளை அர்ச்சகர் சிவாச்சாரியார் மற்றும் ஆலய நிர்வாகி சரவணன் செய்திருந்தனர். வெள்ளியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வீதி உலவந்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சியை எம்எல்ஏ ரவிக்குமார் துவக்கி வைத்து பக்தர்களுடன் ஊர்வலத்தில் பங்கேற்றார். தொடர்ந்து அம்மனுக்கு பால், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்தனர். பால்குடம் எடுத்த பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மஞ்சள், குங்குமம், புடவை, வளையல் உள்ளிட்ட பிரசாத பொருட்கள் வழங்கப்பட்டன. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். காரைக்கால் சிங்காரவேலர் சாலையில் உள்ள பழமை வாய்ந்த பேரழகி பெரியநாயகி அம்மன் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கஞ்சி வார்த்தலுடன் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது. காரைக்கால் மேடு, கிளிஞ்சல் மேடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பின்னர் அன்னதானத்தில் பங்கேற்று உணவருந்தினர். காரைக்காலை அடுத்த வடமரைக்காடு பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வீர மாகாளியம்மன் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதையொட்டி அம்மனுக்கு திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அம்மன் வளையல் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீர மாகாளியம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றும் வகையில் பொதுமக்களிடையே அனைத்து துறைகளும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மத்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. அதன்படி புதுச்சேரி மாநில உள்ளாட்சித்துறை அறிவுறுத்தலின் பேரில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் வீடுதோறும் தேசிய கொடி விழிப்புணர்வு பேரணி திருக்கனூர் தனியார் பள்ளியில் நடந்த விழிப்புணர்வு பேரணியை ஆணையர் எழில்ராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பள்ளியின் தாளாளர் சம்பத் முன்னிலை வகித்தார். பேரணியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தியாகிகளை போற்றும் வகையில் வீடுதோறும் தேசிய கொடி ஏற்ற வேண்டும். சுகாதாரத்தை பேணிக்காக குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து வழங்க வேண்டும். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது. சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒவ்வொருவரும் மரக்கன்று நடும் பணியில் ஈடுபட வேண்டும் உள்ளிட்டவை குறித்து மாணவர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் பள்ளி பொறுப்பாசிரியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் திருமண உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் திருமண உதவித்தொகை கோரி விண்ணப்பித்தவர்களில் 16 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தங்களது மகளின் திருமணத்திற்காக திருமண உதவித்தொகை கோரி விண்ணப்பித்திருந்தவர்களின் விண்ணப்பங்கள் எம்எல்ஏவின் பரிந்துரையின் அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டு உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இதன்படி தேர்வு செய்யப்பட்டுள்ள 16 பயனாளிகளுக்கும் தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தம் ரூபாய் 16 லட்சம் திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டது. இந்த தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இன்னும் 2 தினங்களுக்குள் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருமண உதவித்தொகை கிடைக்க உள்ளதால் பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்ததுடன் தங்களது குடும்ப சூழ்நிலையில் இந்த நிதியுதவி பெரும் உதவியாக இருக்கும் என தெரிவித்தனர். ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின் வாயிலாக திருமண உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு நிதியுதவி கிடைப்பதுடன் மகள்களின் திருமண செலவுகளை சமாளிக்கவும் உதவியாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 20வது கிராஸ் பகுதியில் அமைந்துள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 3ஆம் தேதி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை மற்றும் வள்ளி சமேத திருக்கல்யாணமும் சிறப்பு பூஜைகளுடன் நடைபெற்றது. நேற்று புதுச்சேரி கிருஷ்ணா நகர் 20வது கிராஸ் கங்கையம்மன் கோவில் ஆடி மாத திருவிழா முதல் நாளை முன்னிட்டு மடுப்பேட்டை புத்துக்கோவிலில் இருந்து 108 பால்குடம் ஊர்வலமாக எடுத்து வந்து கங்கையம்மனுக்கு பக்தர்கள் கரங்களாலே
பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இன்று கரக புறப்பாடு மற்றும் கோள்வார்த்தல் நடைபெற்றது. இன்றிரவு அம்மன் வீதி உலாவும் நடைபெற உள்ளது. விழாவுக்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். கடலூர் வட்டம் ஜெய்சங்கர், வயது 62, பழைய மரப்பாலம், குத்தூசி, குருசாமி சாலை, சிவானந்தபுரம், கடலூர் துறைமுகம். இந்த முகவரியில் வசித்து வரும் இவர் 13/8/2026 அன்று மாலை 6 மணியளவில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் மனு ஒன்று அளித்தார். அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்ததாவது, ஜெய்சங்கரின் மாமனார் 50 ஆண்டு காலத்திற்கு முன்பு காலம் சென்ற சொக்கலிங்கம் செட்டியார் என்பவரிடம் ஒரு சென்ட் 1000 ரூபாய் என்று விலை பேசி 25 சென்ட்டுகளை 25,000 ரூபாய்க்கு பணம் கொடுத்து 50 ஆண்டு காலமாக இந்த இடத்தில் பாத்தியம் செய்து அனுபவித்து வருவதாகவும், மேற்படி வீட்டிற்கு வீட்டு வரி, மின் இணைப்பு ஆகியவை யாவும் இவர்கள் பெயரில் உள்ளதாகவும், மேலும் நீதிமன்றம் அனுபவ அடிப்படையில் இடம் இவர்களதுதான் என்று கொடுத்த தீர்ப்பு உள்ளது எனவும், இவர்கள் குடியிருந்து வரும் அந்த இடத்தை கடந்த மாதம் புதுச்சேரியை சேர்ந்த மோகன் என்பவரும் அவர்களுடன் பெயர் தெரியாத 10 நபர்களும் வந்து வீட்டை காலி செய்ய சொல்லி மிரட்டியதாகவும், அப்படி காலி செய்யவில்லை என்றால் கொலை செய்து விடுவதாக கொலை மிரட்டல் விட்டதாகவும், பதிலுக்கு ஜெய்சங்கர் என்பவர் காலி செய்ய முடியாது என்று கூறியதாகவும், மேலும் இந்த இடம் குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது எனவும் கூறியுள்ளார். மேலும் கடந்த 4/8/2026 அன்று மாலை 3 மணியளவில் அவரது வீட்டில் விசாரணை செய்தார்கள் எனவும், விசாரணை முடிந்த பிறகு மாலை 4 மணிக்கு வீட்டிற்கு அருகே உள்ள சீட்டின் பின்புறம் அழைத்து சென்று மோகன், ராஜ், திலீபன் ஆகிய மூவரும் தகாத வார்த்தைகளையும் ஜாதியையும் குறிப்பிட்டு திட்டியதாகவும், உனக்கு அவ்வளவு திமிரா, உன்னை கொல்லாமல் விட மாட்டோம் என கொலை மிரட்டல் விடுத்தார்கள் எனவும், மேலும் ஜெய்சங்கர் வசித்து வரும் இடத்தை மோகன் என்பவர் அபகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், அதன்படி கடலூர் உதவி கட்டுமான கோட்ட பொறியாளர் மற்றும் பராமரிப்பு அதிகாரிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துள்ளேன். அந்த அதிகாரிகள் மூலமாக உன் வீட்டை காலி செய்யாமல் விட மாட்டேன் என்றும் ஜெய்சங்கரிடம் மோகன் என்பவர் நேரடியாகவே சொன்னதாகவும், தற்பொழுது நடந்து வருகின்றது என்றும், ஆகவே காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் ஜெய்சங்கரின் நிலைமை கருத்தில் கொண்டு மோகன் என்பவரது மீது SC/ST ஆக்ட் மூலம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த மனுவை கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் கொடுத்தார். இறுதியில் பத்திரிகை நிருபர்களுக்கு இது சம்பந்தமாக பேட்டியும் அளித்தார். சிவானந்தபுரத்தில் சொக்கலிங்க செட்டியார் இடத்துல 50 வருஷமாக வந்துருக்குறோம். என் பேரில் EP இருக்குது, அனைத்து இதுவும் இருக்குது. எங்களுக்கு பில்லு கட்டுறது இருக்குது, ரசீது கட்டுறது இருக்குது. அந்த லைனில் மட்டும் நான் 50 வருஷமாக இருக்கிறோம். நானும் மாமா சேர்ந்து இருந்து 50 வருஷமாக இருக்கிறோம். என் பக்கத்தில் லைனில் இந்த சைடு ஒரு 30 பேர் இருக்காங்க, இந்த சைடு 2 பேர் இருக்காங்க. மொத்தம் 32 பேர் கடை வச்சு இருக்காங்க. நான் மட்டும்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்த நான் மட்டும்தான் இருக்கிறேன் அந்த இடத்துல. அது வந்து தாழ்த்தப்பட்ட ஒரே காரணத்துக்காகவும் என்னை அடிக்கடி இடத்துக்கு காலி பண்ண போவோம். அந்த நான் அனுபவம் பார்த்துக்கிட்ட கேஸு போட்டிருக்கிறோம். அந்த கேஸு போட்ட பிறகு எங்களை அடிக்கடி இதுன்றாங்க. ஸ்டே வாங்கினா அந்த ஸ்டேவை உடச்சி விட்டு உங்கள்கிட்ட காலி பண்ணுன்ற ஒரே காரணத்தால் கிடையாது, காலி பண்ணு சொல்லிட்டு தொடர்ந்து பிரச்சனை பண்ணினே இருக்காங்க. அந்த இடத்துல மோகனுன்ற அடிக்கடி பிரச்சனை பண்ணிக்கின்னு தகாத வார்த்தைகள் கேட்டுக்கின்னு அடிக்கடி ஆள் வச்சு மிரட்டுறது போகிறது. அப்பப்போ ஹைவேக்கு பணம் கொடுத்து ஹைவேல பணம் காலி பண்ணிட்டு போயிடுவேன், கொலை பண்ணுறோம் அப்படி மிரட்டுனுக்கிறாப்புல. வரும்போதெல்லாம் 10 பேர் 5 பேர் கூட்டினே வராப்புல. இந்த கேஸில் கபில் சிபில் வந்தாலும் ஜெயிக்க முடியும், நீ குளிர் வாங்கி ஓடி போடுறா அப்படி இப்படின்னு ஒவ்வொரு மிரட்டுறான். ஆள் வரும்போதெல்லாம் ஒரு ஆள் பீடு உட்கார வீடியோ எடுக்கிறது போகிறது இப்படியே பண்ணியிருக்கிறான். அப்புறம் தேவையா போய் அப்படி இப்படின்னுலாம் திட்டுறான், திட்டுட்டு போயினே வரான். கோர்ட்டில் இருந்து வந்தாங்க, நீதிமன்றத்தில் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க, விசாரணை கமிஷன் அனுப்பிச்சி வச்சாங்க. அது முடிஞ்சு 4 மணிக்கு வந்தாங்க. 4:30 மணிக்கு முடிஞ்ச பிறகு நம்ம வீட்டு பின்புறத்தில் கூட்டும் போய் பரப்பையா கொடுக்கறது வாங்கி ஓடி போட அப்படி இப்படின்னு திட்டுட்டு போயின்னு இருக்கிறாங்க. அந்த லைனில் மட்டும் நான் 50 வருஷமாக இருக்கிறோம். நானும் மாமா சேர்ந்து இருந்து 50 வருஷமாக இருக்கிறோம்.
என் பக்கத்தில் லைனில் இந்த சைடு ஒரு 30 பேர் இருக்காங்க, இந்த சைடு 2 பேர் இருக்காங்க, மொத்தம் 32 பேர் கடை வச்சு இருக்காங்க. நான் மட்டும்தான் ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்துல நான் மட்டும்தான் இருக்கிறேன் அந்த இடத்துல. அது வந்து தாழ்த்தப்பட்ட ஒரே காரணத்துக்காகவும் என்னை வந்து அடிக்கடி இடத்துக்கு காலி பண்ணி அந்த நான் அனுபவம் பார்த்துக்கிட்டு கேஸு போட்டிருக்கிறோம். அந்த கேஸு போட்ட பிறகு எங்களை அடிக்கடி வந்து இதுன்றாங்க. ஸ்டே வாங்கினா அந்த ஸ்டேவை உடச்சி விட்டு உங்கள்கிட்ட காலி பண்ணுன்ற ஒரே காரணத்தால் கிடையாது, காலி பண்ணு சொல்லிட்டு தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. மோகன்ன்றவர் தொடர்ந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காருங்க. மோகன் அவர் வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் சொல்கிறாங்க. நாயுடு சமூகத்தை சேர்ந்த பாண்டிச்சேரி அவர் பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காருங்க ஐயா. அவருக்கு வந்து இந்த இதுன்றாங்க. நாங்களும் எவ்வளோ போராடி மனு இதுன்னு பார்க்குறோம், எல்லாம் இதுன்றாங்க. அதுதான் அந்த நிலைமை எஸ்பி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கூட தமிழக அரசுடைய உரிய நடவடிக்கை பார்க்கணும் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.